வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகனுடைய பெருமைகளை, மகிமைகளை, அந்த அன்பர்களின் முருக அன்பர்கள் அவர்களுடைய வாழ்விலே நடந்த அற்புதங்கள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பதிவிற்கும் முதலிலே நாம் கந்தர் அனுபூதி, அதனுடைய அந்த மந்திர வீச்சு, அதை பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வகுத்தவர் ஒரு மயான சித்தர். அவரால் தொகுக்கப்பட்டது இந்த அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி பாடல்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலினுடைய பலனை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 13வது பாடல். முருகன் தனிவேல் முனிநங்குருவென்றருள கொண்டறியா அறியும் தரமோ ஒருவன்றருவன் உளதன்றிலதன் இருளன் ஒளியன் என நின்றதுவே. முருகனை அற்புதமாக வர்ணிக்கிறது இந்த பாடல். ஒருவன் அவன் உருவமாகவும் இருக்கிறான், உளதாகவும் இருக்கிறான், இல்லையாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான், ஒளியாகவும் இருக்கிறான் என்று நின்றது அதுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடிகிறது. நின்றது அதுவே, எல்லாமா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முருகனே பரம்பொருள், தானே பரம்பொருள் என்பதை அறிவித்தவன், மும்மூர்த்திகளுக்கும் மேலாக நின்றவன், மும்மூர்த்திகளுக்கும் ஓம் என்ற மந்திரத்தை உணர்த்தியவன், செப்பியவன், அப்பேற்பட்டவன். அந்த உளதா இலதா இருக்கிற அவனே அவன் தனிவேல் கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், இருளிலே நமக்கு துணையாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடல் இதை படித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயான சித்தர் அவர் இதுக்கான மந்திரம், அந்த மூல மந்திரம் அதையும் அவர் சொல்லியிருக்கிறார், யந்திரமும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் குரு வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலை படித்தாலே போரும், அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்விலே நிகழ்ந்த உண்மை சம்பவம். அதையும் அவர் கொடுத்திருக்கிறார். உத்தரமேரூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது, செங்கல்பட்டு மாவட்டத்தில். அதிலே ஒரு நெசவாளி, ஒரு சாதாரண ஒரு நெசவாளி. அவர் தினமும் நெய்து விட்டு ஒரு 4-5 நாள் ஆன பிறகு நூல் வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் அருகே இருக்கின்ற காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வருவாராம். தன் நெய்ததையெல்லாம் எடுத்துன்னு போய் விற்றுருவார். அதுக்கப்புறம் அந்த நூலையும் வாங்கிப்பார், மிச்சம் இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவர் திரும்பி வருவார். அந்த மாதிரி வழக்கமாக வருகிறவர் மிகச்சிறந்த முருக பக்தர். இவர் இந்த மாதிரி ஒரு நாள் போகிறார். போயிட்டு அதுக்கப்புறமா அந்த நூலை வாங்கிக்கிறாரு. தான் கொண்டு வந்த அந்த துணிகளை எல்லாம் விற்றுட்டார். அதில் பணமும் இவர்கிட்ட மீதம் இருக்கிறது. இதை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க சில வழிப்பறி திருடர்கள். அவங்க பார்ப்பாங்க இல்லையா, ரொம்ப நோட்டம் விடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. இவர் எப்போவும் தனியாக தான் போவார், தனியாக தான் வருவார். பாவம், அந்த மாதிரி ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் திரும்பி வரார். திரும்பி வரும் பொழுது அவருக்கு நடையாக கொஞ்சம் தூரம் வரணும். இப்போல்லாம் அதே போல் நம்ம இறங்கின உடனே அந்த இடத்துல ஏறி வாகனத்தில் ஏறி வர்ற அந்த அளவிற்கு அவர் வசதியானவர் இல்லை. அவர் நடந்து வரணும், பஸ்ஸில் ஏறணும், திருப்பி இங்கே இறங்கணும், திருப்பி உள்ளே அந்த கிராமம் உத்தரமேரூர்லேருந்து உள்ளே போகிற கிராமத்துக்கு போகணும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இவங்க ஒரு 4 பேர் இவர் பின்னாடியே வர்றாங்க. கிராமத்தார்கள் எல்லாமே ரொம்ப சூக்ஷ்ம அந்த உணர்வு கொண்டவர்கள். அவர் என்ன பண்ணார், தன்னை இவங்க பின்தொடர்ந்து வராங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு திக்கில்லாதவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாடலை முருகன் தனிவேல் முனிநங்குருவென்று அப்படிங்கிற இந்த பாடலை அவர் மனசுக்குள்ளே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பின்னாடி தொடர்ந்து வர்றவங்களுக்கு அவர் முதல்ல பஸ்ஸில் ஏறும்போது தனியாக தான் ஏறினார். ஆனால் இறங்கிட்டு அவர் அந்த தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடக்கும் பொழுது அவரோட ஒரு 5-6 பேர் சேர்ந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது.
ஒரு வேளை அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே போகிறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சரி அவங்க எப்போ அவங்கவுங்க பிரிஞ்சு போன பிறகு இவரை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பின்னாடியே நடந்து வராங்க. அப்படி வரும் பொழுது கொஞ்சம் தூரம் வந்த உடனேயே இவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு குளத்திலே இவர் வந்து கை கால் கழுவுறதுக்கோசரம் அங்கே இறங்கி கை கால்லாம் கழுவிக்கிறார். ரொம்ப அசதியாக இருக்குது. அப்போ வந்து இவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அப்போ யாரும் அங்கே இல்லை. அதனால் உடனே இந்த ஆட்கள் ஓடி வராங்க. வந்துட்டு உன்னோட வந்தாங்களே அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்குறாங்க. கேட்ட உடனேயே இந்த நெசவாளி வந்து அவங்கெல்லாம் ஏதோ வெளியே போயிருக்காங்க, இந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெவ்வேறு பேர்களை வச்சு அழைக்கிறாரு. வாங்க வாங்க எல்லாம் வாங்க, சீக்கிரம் நேரம் ஆச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு சமயோஜிதமான புத்தி. இதை அருளுகிறவன் அந்த கந்தன் அப்படின்ட்டு அவர் சத்தம் போட்ட உடனேயே அவங்கெல்லாம் வந்துடுவாங்க, அவங்கெல்லாம் எங்கேயும் போகல அப்படிங்கிற பயத்தில் இவங்க இதுக்கும் மேலே வந்து இவர் பின்னாடி போனால் ஊருக்குள்ளே போயிடுவார், இவரை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போயிடுறாங்க. அதை புரிந்து கொண்ட இந்த நெசவாளி அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் ஊருக்குள்ளே வர்றாரு. கொஞ்சம் முதலையே இருக்கிற அவருடைய நண்பருடைய வீட்டில் கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போய் சேர்றார். போய் சேர்ந்துட்டு முதல் வேலையாக இவர் வழிபடுகின்ற அந்த முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இந்த பணத்தை எல்லாம் வச்சு, முருகா நீ தான் இன்றைக்கி என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விழுந்து வணங்குகிறார். இது உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு மயான சித்தர் தன்னுடைய அந்த ஏட்டிலே குறிப்பிட்டு இருக்கிறார். இப்படி இந்த பாடலுக்காக மந்திரம் யந்திரம் இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்தந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை நமக்கு தருகிறது. இருள் வழியிலே நடக்கும் பொழுது நம்மை யாராவது தொந்தரவு செய்ய நினைத்தால் அப்போது முருகன் தானாகவே வந்து உதவுவான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் காட்டுகிறது. அப்படின்னா இருள் வழியில் இருட்டாக நம்ம தனியாக ரோட்டில் போகும்பொழுது தான் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு இருள் சூழ்ந்த அந்த ஒரு பகுதி வருமானால் நமக்குன்னு யாருமே இல்லை. ஏன்னா எப்போவுமே நன்றாக இருக்கும் பொழுது எல்லோரும் நன்றாக கூடவே வருவாங்க. அந்த நல்ல நிலை குறையும் பொழுது, வறுமை ஏற்படும் பொழுது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு துணையாக அந்த இருள் வழியிலே மனம் கலங்கி நிற்கும் பொழுது, துன்பத்திலே வருத்தப்படும் பொழுது நமக்கு வழித்துணையாக வருபவன் அந்த வேல் கொண்ட வேலவன் அப்படிங்கிறது இது குறிக்கிறது. அதனால் இருள் வழியில் போகும்போது மட்டுமல்ல, நமக்கு அதுபோல் என்ன பண்ணுறது, எதிர்காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மை இருள் சூழும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலோடு வருவான். அதை தான் அவர் சொல்கிறார், முருகன் தனிவேல் அப்படிங்கிறார். இந்த தனிவேலோடு ஒப்பற்ற வேல் தனிவேல் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒப்பு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான வேலோடு முருகப்பெருமான் நமக்கு வழித்துணையாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயான சித்தர் கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் பாடிய இந்த பாடலுக்கு அவர் வந்து விளக்கத்தை அளித்திருக்கிறார். அவர் வந்து ஒருவன் ரொம்ப அற்புதமான பாடல் இது. அவர் வந்து ஒளியாகவும் இருளாகவும் அனைத்துமாகவும் இருப்பதாகவும் இல்லாததாகவும், நெசவாளிக்கு பின்னாடி இருப்பதாக இருந்திருக்கிறான், இல்லாததாகவும் இருந்திருக்கிறான். இப்படி எல்லாமாக நிறைந்து நிற்பவன் அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலாக இந்த கந்தர் அனுபூதியிலே 13வது பாடல் இருக்கிறது. இதே போலவே ராம ரக்ஷா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஒரு பெண் மும்பையிலே அவள் வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை தன்னுடைய பாட்டியிடம் கற்றுக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பாள். அது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் பிறகு மேற்படிப்புக்காக அந்த பெண் லண்டனுக்கு செல்லும் பொழுது அங்கே அவள் படிக்கிறாள். அப்போ ஒரு நாள் அவள் தன்னுடைய அந்த கல்வி சாலையிலிருந்து தான் தங்கி இருக்கிற இடத்திற்கு போகுவதற்கு இருட்டாயிடுறது. அந்த நேரத்தில் நிறைய பேர் அங்கே மாணவர்கள் எல்லாம் படிப்பாங்க. யாருமே அந்த இருட்டான பிறகு போக மாட்டாங்க. சாயங்காலமே எல்லாம் அந்த மாணவிகள்லாம் போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க எதாவது கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இவள் பயந்து கொண்டே, எல்லாருடைய தோழிகள்லாம் போயிட்டாங்க, இவள் பயந்து கொண்டே நடந்து போகிறாள். போகும்பொழுது அந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே போகிறான்.
சொல்லிக்கிட்டே போகும்போது அதில் 2 வரிகள் வரும். உன்னுடைய கோதண்டத்தோடு ராமா, உன்னுடைய தம்பி லக்ஷ்மணனோடு எனக்கு எப்பொழுதும் வழித்துணையாக இருப்பாய் அப்படின்னு 2 லைன் வரும். அதை வந்து இவ சொல்லிக்கிட்டே போகிறான். சொல்லிக்கிட்டே போயிட்டு இவ அந்த இடத்துக்கு தங்குற இடத்துக்கு போயிடுறா. போன உடனே போகும் பொழுது இந்த மாணவர்கள்லாம் இவளை பார்த்துட்டு எழுந்திருக்கிறவங்க அப்படியே வியப்பாக நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் தோழி அங்கே போன பிறகு அந்த தோழி இவள்கிட்ட சொல்கிறா, உனக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்கா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறான். என்ன செல்வாக்கு அப்படின்னு இவ ஆச்சரியமாக கேட்கும் பொழுது, அப்போது அந்த தோழி பெண் சொல்கிறா, உன் பின்னாடியே 2 உயர் காவல் அதிகாரிகள் வந்துகிட்ருக்கதை நான் பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுறது. அதுக்கப்புறமாக வந்து அப்போ தான் அவளுக்கு தெரியறது, தன்னோட வந்தது ராமனும் லக்ஷ்மணனும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு புல்லரித்து போய் மறுநாள் தன்னுடைய பாட்டிக்கு கடிதம் எழுதுவாள். இந்தியாவில் இருக்கிற பாட்டிக்கு அந்த கடிதத்தை அவங்க குடும்பத்தில் எல்லாரும் படிப்பாங்க. அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். அதுக்கப்புறமாக அதை இவங்க குடும்ப நண்பராக இருந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த கடிதத்தை படிச்சுட்டு அந்த பத்திரிகையிலே அவர் வந்து வெளியிடுகிறார். அதற்கு உண்மையான சம்பவம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதனால் நாம் வந்து எந்த தெய்வத்தை முழுமையாக நம்பி வழிபடுகிறோமோ அவர் எந்த தருணத்திலும் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 நிகழ்வுகளுமே உதாரணமாக இருக்கிறது. இப்போது நாம் வந்து இன்றைய ஸ்தலமாக பார்க்க போகிறது திண்டல். இந்த திண்டலில் வந்து வேலாயுத சுவாமி இவர் வந்து குடியிருக்கிறார். இந்த திண்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈரோடுக்கு அருகிலே இருக்கிற ஊர் இது. இந்த இடத்துல வேலாயுத சுவாமி வந்து ஒரு மலையிலே இருப்பவன் முருகன் இல்லையா, குன்றுதோறும் ஆடுகின்ற குமரன் முருகன். அதனால் இவர் வந்து இந்த வேலாயுத சுவாமி இந்த மலை மேலே குடிகொண்டு இருக்கிறார். இந்த திண்டல் அப்படின்னா வந்து எப்பவுமே ஒரு குன்று, ஒரு உயரமாக நிற்கின்ற ஒரு குன்று அப்படிங்கிற அர்த்தம். திண்டு அப்படின்னு திண்டுனாவே உயரமாக இருக்கிறது. அதனால் இதற்கு பேர் திண்டல். குன்றாக இருக்குது, பெரிய மலையாக இல்லாமல் குன்றாக இருக்கிறது. இந்த இடத்திலே வேலாயுத சுவாமி இவர் வந்து இங்கே குடிகொண்டு இருக்கிறார். இந்த பகுதி அந்த காலத்தில் வந்து சேர மன்னர்களால் ஆளப்பட்ட பகுதியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு கேரளா ஒரு எல்லையிலே பிரிந்து விட்டது. அதற்கு முன்னாடி அந்த சேர மன்னர்கள் தான் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இது வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வேலாயுத சுவாமி எப்போ இங்கே இருந்தார், எப்போ வந்தார் அப்படிங்கிறதே தெரியாது. அதே போல் இன்னொன்று வந்து இங்கே இடும்பக்குமாரன், அது இடும்பன், அவனையும் வந்து இடும்பக்குமாரன்னு கூப்பிடுறாங்க ரொம்ப பயபக்தியோட. இந்த முருகனுக்கு எவ்வளவு இங்கே புகழ் செல்வாக்கு இருக்கோ அதே அளவிற்கு இங்கே இடும்பக்குமாரனுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவனை தொழுது அவன்கிட்ட தான் இந்த பிரார்த்தனைகளை சொல்லி முருகனுக்கு சொல்லுமாறு வேண்டிக் கொள்கின்ற அளவிற்கு இந்த இடும்பக்குமாரனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. இந்த பகுதியில் பூந்துறை அப்படின்னு ஒரு ஊர், அதுவும் அருகே இருக்கிறது, ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல ரொம்ப மழையெல்லாம் இல்லாமல் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு நிலங்கள்லாம். இவங்களுக்கு வருவாய் அப்படிங்கிறதும் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமையில் ரொம்ப அங்கே வேளாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க எல்லாரும் தீர்மானிக்கிறாங்க, நம்ம வந்து இந்த இடும்பக்குமாரனை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து இது இடும்பனை பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானிடம் அவர்கள் அங்கேயும் வேண்டுதலை வைப்பாங்க. நாம் எல்லாரும் போய் பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமாக இங்கே வருகிறார்கள். வந்துட்டு இந்த இடும்பனை அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த மாதிரி எங்கள் பகுதியெல்லாம் செழிப்பாக இருந்த பகுதி, ஈரோடு பகுதியில் நல்ல வளமான பகுதி. ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே மழையும் பெய்யலை, எதுவுமே இல்லை, விளைச்சலும் இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும், அந்த முருகப்பெருமான்கிட்ட சொல்லணும், முருகப்பெருமானுடைய நண்பர் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிக் கொண்ட உடனேயே அவன் கருணையினாலே அவன் முருகப்பெருமானிடம் சொன்னதால் அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறது. அந்த பூந்துறையில் நல்ல மழை பெய்யுறது, எல்லோரும் நல்ல வளமாயிடுறாங்க. அதிலிருந்து அவனை இடும்பனாக இருந்தவனை இடும்ப குமாரனாக எல்லாரும்
வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அவனும் வந்து முருகனுடைய ஒரு தன்மை உடையவனாக, சிறப்பியல்பு கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கோவிலே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் முருகனுக்கு எவ்வளவு பிரபல்யமோ அதே மாதிரி இடும்பனுக்கும் இங்கே பிரபல்யமாக அவன் குடிகொண்டு இருக்கிறான். இந்த இருவரையும் வழிபடுவது அப்படிங்கிறது இந்த கோவிலில் ஒரு ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கிறது. இந்த மலைச்சரிவு அந்த திண்டல் மலைச்சரிவில் தன்னாசி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அவர் இங்கே குடிகொண்டு இருக்கிறார். அவர் எப்போ தவம் செய்து கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் இங்கே நிலவுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இந்த தன்னாசி சித்தர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப தவம் அதிகமாக செய்து இந்த மாந்திரீகங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு விதமான வேறு கலைகளை எல்லாம் இவர் கற்றுக்கொண்டே வந்திருக்கிறார். எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கிறது. சில பேர்லாம் அப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி தன்னை பார்த்தாவே எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதுக்கு அதர்வண வேதத்தில் நிறைய பிரயோகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கேரளா, அதே மாதிரி பெங்கால், இந்த இடங்கள்லாம் இது போன்ற சித்துக்களை எல்லாம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெங்காலில் நிறைய இருந்தாலும் கூட நமக்கு தெரிந்து கேரளாவில் இந்த அதர்வண வேதத்தில் இருக்கின்ற பிரயோகங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இதை நிறைய பூதம் பிசாசு இதையெல்லாம் தங்களுக்கு வயப்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை வந்து செய்கிற மாதிரி இதையெல்லாம் ஏவுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ கூட நிறைய இந்த குட்டி சாத்தான் அந்த மாதிரியெல்லாம் வழிபடுகின்றவர்கள்லாம் நிறைய பேர் கேரளாவில் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவரும். அவர் யாரை வழிபட்டாருன்னு தெரியல, நிறைய மாந்திரீகங்களை கற்றுக்கொண்டு நிறைய இது போல் வந்து ஆங்காங்கே அவர் வந்து இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்திருக்கிறார். நிறைய பேர் வந்து யாரையாவது பழி வாங்கணும், எதையாவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து சொன்னால் இவர் வந்து அதையெல்லாம் கூட செய்கின்ற மாதிரி, அவர் செஞ்சால் அவருக்கு ஒரு சந்தோஷம், தான் நினைத்ததை செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கலையிலே வல்லவராக இவர் இருந்திருக்கிறார். இவர் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் இந்த மாதிரியெல்லாம் அவர் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். கடைசியில் இங்கே வரார், இந்த திண்டலுக்கு வருகிறார். இங்கே வந்து இவர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவருக்கு அங்கே இருப்பது முருகன், பேர்பட்ட முருகன். அதே போல் முருகனுடைய நண்பன் இடும்பன். இடும்பன் வந்து சிவகிரி சக்திகிரியை தூக்கி அகத்தியருக்கு உதவி செய்தவன். முருகனுக்கு அத்தனை அணுக்கமாக இருப்பவன். முருகன் சித்தருக்கெல்லாம் சித்தநாதனாக இருப்பவன். எந்த சித்துக்களும் அவனிடம் வந்து எதுவுமே கிட்டக்கவே வர முடியாது. அப்படி இருக்கும்போது அவனே சித்தநாதன். அப்போ அவன்கிட்ட போய் யாராவது சித்து செய்ய முடியுமா? அதனால் இவர் இங்கே வந்து இது போல் மக்கள் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை துன்புறுத்துறது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பதை அந்த முருகன் கவனித்து கொண்டு இருக்கிறான். அவன் இந்த தன்னாசி சித்தரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனதிலே புகுந்து இது போல் செய்வது தவறு அப்படிங்கிறான ஒரு உணர்வினை, ஒரு ஞானத்தை புகுத்துகிறான். ஏனென்றால் இவரும் தவம் செய்கின்ற சித்தர் தான். தவம் செய்து எப்பொழுதும் அந்த ஒரு நிலையிலேயே சிந்தனையிலேயே இருப்பவர். யாராவது இந்த மாதிரி வந்து கேட்டால் அது ஒரு விளையாட்டாக அவர் வந்து செய்து கொண்டு இருந்தார். அதனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தானாக அந்த தன்னாசி சித்தர்களுக்குள்ளே வருது. நாம் இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இவற்றையெல்லாம் குறைத்து கொள்கிறார். குறைத்து கொண்டு யாராவது வந்து கேட்டாலும் கூட அது மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த மறுக்கின்ற அந்த தன்மை அவருக்குள்ளே ஏற்படுகிறது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முருக பக்தராக அவர் ஆகிவிடுகிறார். அங்கேயே அமர்ந்து கொண்டு அந்த மலைச்சரிவிலே ஒரு குகை போன்ற அமைப்பு, அந்த அமைப்பிலேயே அவர் தன்னாசி அவரை வந்து முருகனே இழுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து அருணகிரிநாதர் கூப்பிடும் பொழுது அந்த காளியின் பிடியிலே
இருந்த முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தாயான காளியின் பிடியிலிருந்து விடுபட்டு வந்து அங்கே எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்தது போல. அது அருணகிரிநாதர் வாழ்விலே நடந்த உண்மையான நிகழ்வு. ஒரு மந்திரவாதி அந்த காளியை கட்டி வைத்திருக்கும் பொழுது அவர் வந்து முருகப்பெருமானை அழைக்கிறார் அருணகிரிநாதர். அப்போ வந்து அந்த காளி வந்து இந்த முருகனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொல்கிறார். அப்போது காளி தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொள்கிறாள். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மயிலெல்லாம் ஆடுவது போலெல்லாம் செஞ்சுட்டு இந்த முருகப்பெருமான் மெதுவாக அவளிடமிருந்து விடுபட்டு வந்து அருணகிரிநாதருக்கு மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த திருவண்ணாமலை கோவிலிலே கூடியிருந்த அத்தனை மக்களுக்கும் அவன் தரிசனம் அளிக்கிறான். இன்றைக்கும் அந்த கம்பத்து இளையனார் அந்த சந்நிதி அப்படிங்கிறது அங்கே இருக்குது. முருகன் தரிசனம் கொடுத்த இடம். அது வந்து கண்கண்ட தெய்வமாக அந்த ஊர் மன்னனுக்கும் அங்கே ஏராளமாக குழுமியிருந்த மக்களுக்கும் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து தரிசனம் கொடுக்கிறான். அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய. பிரத்யக்ஷமாக அவர் வந்து முருகனை பல சமயங்களிலே காணுகிறார். அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேருமானால் எப்படியாவது அவர்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பதும் அருளாசி வழங்குவதும் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், முதல்லேயே அந்த நெசவாளிக்கும் இருளிலே துணையாக வந்து அருள் புரிகிறான். அதே போல் இந்த ஊரெல்லாம் எல்லோருக்கும் தீமையை செய்து கொண்டிருந்த இந்த தன்னாசி சித்தர், அவர் வந்து பிறப்பிலேயும் சரி அவர் தவத்திலேயும் சரி சிறந்தவராக இருந்தார். ஏதோ அவருடைய முன்வினை பயனாக இது போன்ற மாந்திரீகங்களிலே அவர் வந்து வல்லமை வாய்ந்தவராக தன்னை அமைத்து கொண்டு யாராவது கேட்டால் அந்த எதிராளிக்கு அந்த தீங்கு செய்வது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கிறார். அதை முருகன் பொறுப்பானா? அதனால் தன்னுடைய ஊருக்கு அந்த சித்தரை அழைக்கிறான். அங்கே வந்து அந்த மலைச்சரிவிலே அவர் தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்யும் பொழுது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீய வினைகள் அப்படிங்கிறது அகன்று போய்விடுகிறது. அகன்று போய்விட்டு தான் உண்மையான முருகபக்தனாக அவர் ஆகிவிடுகிறார். அதுக்கப்புறமா அவர் எந்த விதமான தீங்குமே அவர் செய்யவில்லை. அப்பேற்பட்ட நிலையிலே அங்கே குடிகொண்ட அந்த தன்னாசி சித்தரை இன்றைக்கும் நிறைய பேர் வழிபடுகிறார்கள். நல்ல நிலையிலே நல்ல ஆசி வேண்டும் என்பதற்காக. மற்றொரு சிறப்பு, இந்த முருகப்பெருமான் வேலாயுத சுவாமி அவர் வந்து ஈரோடினை பார்ப்பது போல அவர் மேற்கு நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் வேலாயுத சுவாமி. அதனால் அவருடைய பார்வை பட்டதால் தான் இந்த ஈரோடு இன்றைக்கு அவ்வளவு செழிப்பாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கும் நம்புகிறார்கள். அதனால் தங்களுடைய குலதெய்வமாகவே போற்றுகிறார்கள். நிறைய பேர் தாங்க ஏதாவது புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதோ நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதோ இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். பேர்பட்ட ஒரு அருளாசி செல்வம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற வேலாயுத சுவாமி அந்த ஈரோடுக்கு அருகிலே திண்டல் அப்படிங்கிற இடத்துல காட்சியளித்து கொண்டிருக்கிறான். அடுத்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.